திரு லால்குடி அவர்களே, இந்தியன் ஃபைன் சொசைட்டியின் தலைவர் திரு எம்பெருமானார் அவர்களே, தஞ்சை நால்வர் வழியிலே வந்த மதிப்பிற்குரிய கேள்வி கிட்டப்பாக்களை அவர்களே, வழுவராயன் செல்வகுமாரரான திரு சாமராஜ் அவர்களே, திரு ஆருத்ரா அவர்களே, திரு அடையார் லட்சுமணன் அவர்களே, வருகை தந்துள்ள சங்கீத கலாநிதி கே வி நாராயணசுவாமி அவர்களே, ஆசிரியர் திரு விஸ்வநாதன் அவர்களே, சாமி அவர்களே, நாட்டிய ஆசிரியர் முத்துசுவாமி பிள்ளை அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் முதற்க என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டியின் 58வது இசை விழா மாநாட்டின் துவக்க நாளாக இன்று இவ்வருட ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று விருது பெறுகின்ற நல்ல வாய்ப்பினை நான் பெற்றமைக்காக பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இத்தகைய பெருமையை எனக்கு அளித்தமைக்காக நமது இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் நிறுவனத்திற்கும் அதன் ஒப்பற்ற தலைவர் திருவார் எம்பார்வான் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளில் என்னுடைய பணிவான வணக்கத்தை மனப்பூர்வமான நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைய விழாவில் கலந்து கொண்டு என்னை சிறப்பிக்க வந்திருக்கும் பெரியோர்கள், கலைஞர்கள், பெருமக்கள், ரசிகர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போன்ற பெருமைகளை எல்லாம் நான் அடைய மூல காரணமாக இருப்பவரும் ஒரு இசைக்கலைஞராக இருந்த என்னை இந்த அளவிற்கு ஒரு நாட்டிய ஆசானாக ஆளாக்கி எனக்கு வாழ்வெடுத்து ஆதரித்தவரான பத்மஸ்ரீ வழுவரார் அவர்களின் பாதக மரங்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை கூறி இந்த பெருமைகள் எல்லாம் எனக்கு உரியது என்று எண்ணாமல் அவைகளை அவருடைய பொற்பாதங்களை சமர்ப்பித்து மன நிறைவு பெறுகிறேன். அத்துடன் என்னுடைய கலை வாழ்வுக்கு பேருதவி கொண்டிருக்கும் சென்னை மட்டுமல்லாத அனைத்துலக கலை நிறுவனங்களுக்கும் சிறந்த ஊக்கமளித்த என்னை உற்சாகப்படுத்திய பிரபல விமர்சகர் திரு சுக்குரு அவர்களுக்கும் திரு பி எஸ் பார்த்தசாரதி, திரு என் எம் நாராயணன், திரு வி ஏ கே ரங்காராம் மற்றும் கலை விமர்சகர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளில் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து நடைபெற்றிருக்கிறேன். என்னுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையில் என்னுடன் இணைந்து பணியாற்றிய அனைத்து இசை வாசிய துணை கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல என்னை நாடி வந்து என்னிடம் கவனக்கலை பயின்ற நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கும் இந்த நல்ல நாளில் எனது அன்பையும் ஆசைகளையும் கூற கடமைப்பட்டுள்ளேன். அவர்கள் என்னிடம் நாட்டியம் பயின்றதோடு மட்டுமின்றி என் குடும்பத்தார் கூட பழகி என்னுடைய முன்னேற்றத்திற்கும் அவர்கள் உறுதுணையாக நிற்கின்றார்கள் என்பதை எண்ணி நான் மிகவும் பெருமை அடைகிறேன். 1931ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி சுவாமிமலையில் கிருஷ்ணசாமி கமலாபான் என்ற தம்பதிகளுக்கு 2வது மகனாக நான் பிறந்தேன். எனது தந்தை ஒரு நாதஸ்வர வித்வான் ஆவார். மிகச் சிறு வயதில் 7வது வயதில் இசை பயிற்சியை எனது சிறிய தந்தையான நாச்சியார் கோயில் கண்ணையா பிள்ளை அவர்களிடம் துவங்கி மேலும் சுவாமிமலை ஞானிராமையர், துறையூர் ராஜகோபால் சர்மா போன்ற சங்கீத வித்வான்களும் எனது இசை பயிற்சியை அபிவிருத்தி செய்து கொண்டேன். எனது 12வது வயதில் ஒரு இசைக்கலைஞராக அறிமுகமான நான் என் இள வயதில் ஏற்பட்ட பல சோதனைகளால் தொடர்ந்து இசைத்துறையில் என்னால் ஈடுபட முடியாமல் போய்விட்டேன். பிறகு பிரபல புரட்சி நடிகரான திருவாரூர் சாரகபாணி அவர்களின் பெருமுயற்சியின் விளைவாக திரு வழுவூர் ராமையா பிள்ளை அவர்களிடம் வந்து சேர்ந்தேன். தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் அவருடன் கூடவே இருந்து கலையில் பயிற்சி பெற்றதோடு பல நடவடிக்கைகளுக்கும் கச்சேரிகள் பாடுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பிரபல நாட்டியமணி திருமதி கமலா உட்பட பல சிறந்த நாட்டியமணிகளுக்கெல்லாம் என்னை பாட வைத்து வழுவூரார் அவர்கள் நெட்டுவாங்கம் செய்ய ஆயிரக்கணக்கான கச்சேரிகள் நடைபெற்று இருக்கின்றன. பிறகு வழுவூரார் அவர்கள் நல்லாட்சியோடு நானே கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அநேக மாணவர்களுக்கு வலிய கலையை பயிற்சி வைத்து வருகிறேன். வழுவூரார் நல்லாட்சியும் எல்லாம் வல்ல நடராஜ பெருமானின் திருவருளும் என்னை இக்கலையை சிறப்பாக செயல்பட வைத்துள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. ராஜரத்னாலே எனது நாட்டிய பள்ளி இந்த மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. என்னால் முடிந்த அளவு உழைத்து பல நல்ல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறேன், இன்னும் உருவாக்கி கொண்டு வருகிறேன். தெய்வீகம் நிறைந்தது ஒரு வரதக்கலை. உலகத்தில் சர்வமங்கலமும் உண்டாகும் பொருட்டு
அந்த சர்வேஸ்வரனால் உலகத்திற்கு அளிக்கப்பட்டது இந்த பரதக்கலை. நந்திகேஸ்வரர், அகத்தியர், வசிஷ்டர், பரதர், சாரங்கதேவர் முதலியவர்களாலும் இன்னும் அனைவர்களாலும் பரத சாஸ்திரங்கள் மிக விரிவாக எழுதப்பட்டுள்ளன. அகத்தியின் பரத சூத்திரத்தில் சிவதாண்டவம் 108 என்றும் அதில் சிவபெருமானின் துவாதச தாண்டவம் 12 பற்றியும் அதன் பராபரங்கள் பற்றியும் விரிவாக கூறப்பட்டுள்ளது. மேலும் சாக்கை கூத்து, ஆரிய கூத்து, தமிழ் கூத்து, சாந்தி கூத்து, கொடுக்கட்டி போன்ற 11 வகை கூத்து வகைகள் பற்றியும் பழம்பெரும் வீடுகள் கல்வெட்டுகள் மூலமாக நாம் அறிய முடிகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடல்களை தொன்று பல்லாயிரம் வருடங்களாக திறமை வாய்ந்த ஆடலாசிரிய மரபினர் போற்றி பாதுகாத்து வளர்த்து வந்துள்ளனர். அவர்களை போற்றி போயிடுவது நமது கடமையாகும். இன்றைக்கு வழக்கத்தில் இருந்து வரும் பரதநாட்டிய கலை பயிற்சிக்கு தேவையான அளவு வகைகளை நாட்டியாச்சாரியர்கள் ஏறத்தாழ 118 வகையாக பாகுபடுத்தி நமக்கு அளித்துள்ளார்கள். அந்த வகையில் தஞ்சை நால்வர் என்று போற்றப்படுகின்ற சின்னையா, பொன்னையா, சிவானந்த வடிவேல் சகோதரர்கள் பெரும் பங்கு உண்டு. மேலும் வழுவூர், பந்தலூர் போன்ற வழிகளில் தோன்றிய பெரியோர்களும் வேதைகளும் இக்கலைக்கு மிகச்சிறந்த சேவையை ஆற்றியுள்ளார்கள். இக்கலையை போற்றி பாதுகாத்து வந்துள்ள கலை வேதிகளுக்கெல்லாம் இந்த நல்ல நாளில் என்னுடைய நன்றியை வணக்கத்தின் காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றேன். இந்த கிடைத்துள்ள பெருமைகள் யாவும் அவர்கள் பாதங்களை சமர்ப்பித்து வணங்கி வழிபடுகிறேன். நாட்டிய கலையின் வளர்ச்சி கடந்த 40 ஆண்டுகளில் பரதநாட்டிய கலையில் புதிய புதிய உத்திகள் கையாளப்பட்டு நன்கு வளர்க்கப்பட்டுள்ளது என்பதை நாம் நன்றாக அறிய முடிகிறது. ஏதோ ஆடினார்கள், ஏதோ பாடினார்கள் என்று இல்லாமல் எதையும் நல்ல திருத்தவுடன் கையாளவும் ரசிகர்களும் எதையும் தெரிந்து புரிந்து ரசிக்கவும் கூடிய ஒரு நல்ல சூழலை தற்போது உண்டாகி இருக்கிறது என்பதை சின்னமாக கூறலாம். ஆண்டுதோறும் நடைபெறும் கலை விழாக்களில் செய்து காட்டப்படுகின்ற ஆடல் பாடல் செயல்முறை விளக்கங்களும் ஒரு சில நல்ல நாட்டிய நிகழ்ச்சிகளுமே இவ்வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்று நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். இந்த வகையில் இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி, ஸ்ரீ கிருஷ்ணகான சபா, மியூசிக் அகாடமி, தமிழிசை சங்கம் மற்றும் கலாமித்திர ட்ரஸ்ட் போன்ற கலை நிறுவனங்கள் சேவை மிகவும் போற்றப்படக்கூடிய ஒன்றாகும். மிக சமீப காலமாக இந்தியன் வங்கி, டயோனாரா போன்ற வணிக நிறுவனங்களும் இக்கலைக்கு ஆதரவு அளித்து முன்வந்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயமாகும். நாட்டிய கலை இவ்வளவு சிறப்புகளுக்கிடையே ஒரு சில குறைபாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது. வருங்காலத்தில் அக்குறைகள் சீர் செய்யப்பட்டு நல்ல முறையில் நடத்தப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நான் சில விஷயங்களை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தற்காலம் நடைபெற்று நடைபெறும் நாட்டிய நிகழ்ச்சிகள் பலவற்றில் நட்டுவாங்கும் என்னும் அம்சம் செம்மையாக செயல்படவில்லை என்பது எனது தாழ்மையான விண்ணப்பம். சொல்லப்படும் சொற்கட்டுகளில் தெளிவும் இல்லை, கேட்பதற்கு சுவையாகவும் இல்லை. மேலும் தட்டப்படும் காலத்தில் ஒலியும் இனிமை இல்லாமல் உழைக்கின்றது. நட்டுவாங்கம் செய்ய புதிதாக பலர் வந்தவனம் இருக்கின்றார்கள். வருவது தவறு என்று நான் சொல்லவில்லை. வருபவர்கள் நட்டுவாங்கத்தின் சிறப்புகளை நன்கு உணர்ந்து தெரிந்து செயல்பட கற்றுக்கொள்வது நல்லது. தாளத்தின் மூலமாக ஒலி எழுப்புவதில் எத்தனையோ நுணுக்கங்கள் உள்ளன. அவற்றை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வது நல்லது. புலமை இல்லாத நாட்டிய இசை, நல்ல இசை அமையாத ஒரு நாட்டிய கச்சேரியை நினைத்து பார்க்கவே நடுக்கமாக இருக்கின்றது. நாட்டிய கச்சேரிகளில் இசை புலமையோடு பாடக்கூடியவர்கள் மிகவும் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் அநேக நாட்டிய நிகழ்ச்சிகள் தரத்தில் குறைந்து போய்விடுகிறது. இந்த இசை பஞ்சத்தை போக்க சம்பிரதாயமாக கர்நாடக இசையை கற்று திருமணமாகிவிட்ட இல்லத்தரசிகளாகிவிட்ட பெண்மணிகள் முன் வந்தால் நலமாக இருக்கும். இசை பஞ்சம் பெருமளவு நிவர்த்தியாகும். நாட்டிய கச்சேரிக்கான பாடல்கள் நன்கு தேர்வு செய்யப்படுவது இல்லை. நாகரிகம் இல்லாத விரச கருத்துள்ள பாடல்களை விலக்கிவிட்டு உத்தம சென்றாட கருத்துள்ள பாடல்கள் மட்டுமே அபிநயிக்கப்பட வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் அதன் மதிப்பு உயர்வது மட்டுமல்லாமல் எல்லோராலும் சிறப்பாக செயல்படுத்த வகை செய்யும். ஏதோ என் மனப்பட்ட சில கருத்துக்களை மனம் விட்டு சொல்லியிருக்கின்றேன். தவறு இருந்தால் மன்னிப்பால் கேட்டுக்கொள்ள வேண்டும். பரதநாட்டியத்திலே ஒரு அழகான சிற்பமாகும். நாட்டியாச்சாரியர்கள் அதற்கு செய்கிற அலங்காரம் தான் நாட்டிய அமைப்பு, கோரியோகிராபி. அப்படி செய்கின்ற அலங்காரம் அந்த சிற்பத்தின் பெருமையை உயர்த்தப்படுவதாக அமைதல் வேண்டும். இத்துறையில் இளம் கலைஞர்கள் பலருக்கு இது எனது தாழ்வான விண்ணப்பமாகும். இந்த எண்ணை இந்த அளவு இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டியை கௌரவிப்பதற்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி என்னுடைய விருப்பத்தை ஏற்று இங்கே வந்து இதை சிறப்பாக நடத்தி தந்த திரு லால்குடி அவர்களுக்கும் திரு கிருஷ்ணபாப்படி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் கூறி இந்த ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்காக இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டிக்கும் அதன் தலைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி எல்லாம் வல்ல செல்லை எம்பலவானதை கைகூட்டி வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியும் கூறி மீண்டும் கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். வாழ்க பரதக்கலை, பரதக்கலை.